பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டானுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆயிடுறதா? நீ பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டேன். புதுசு வாங்கிடுவாங்க. புதுசு வாங்கினா என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு அலையை போட்டு தேயும் தேய்ப்பாளுங்க. நீ இந்த பக்கமே வர முடியாது. சாரிங்க. இதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா அப்பதான் நான் இங்க அடிக்கடி வர முடியும். ஹலோ, நான் இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணியும் ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை வேலை. ஹலோ, ஓல்டு ஒரு நாள் யூஸ் ஆகாதுமே. எங்க உங்களுக்கு பழசுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இங்க பாருங்க, ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்னா மெனக்கெட்டு நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கணுங்க. அதே பழசுனா ஏற்கனவே டியூன் ஆகி வாசிக்க ஈஸியா இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? நான் உள்ள போறான் பாத்தியா? இங்க பாருங்க, இப்போ ஒரு புது செருப்பு வாங்கணும்னா அது கிடைக்கும். அதே ஒரு பழைய செருப்புனா கிடைக்காம ஸ்மூத்தா இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. பழசு பழசுன்னு ரொம்ப சாதாரணமா பாத்தீங்களே. பழசோட பெருமையை பத்தி எப்படி சொன்னார்னு கேட்டேன். Come on girls. என் கண்ணன், உங்களுக்கு பழசுனா ரொம்ப பிடிக்குமா? அட என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இன்னைக்கு பேப்பரை நாளைக்கு தான் படிப்பான். அவன் ஒரு பழமை விரும்பி. ஏங்க, நீங்க ஒரு அதிசய பிறவி, ஒரு அற்புதமான பிறவி. தேங்க்ஸ். உங்க ரசனைக்கு நான் ரசிகை ஆயிட்டேன். எத்தனையோ நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கீங்க. மேடம், ஐ மீன் ரிப்பேர் பண்றதுக்கு. போற போக்க பார்த்தா கண்ணே ஆன்டி ஹீரோ ஆயிடும் போல் இருக்கே. இசைதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன தேச திருப்பிட்டீங்களே கண்ணா. பாய்ஸ், கடவுள் பெரிய விளையாட்டுக்காரன் இல்ல? மீராக்கா, நீங்க கண்ணனுக்காக காத்துட்டு இருந்தீங்க, கடைசி வரைக்கும் வரல. ஆனா இந்த ஸ்னேகா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஹலோ ஹலோ, நாங்க மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் கண்ணனை கூப்பிடுறீங்களா? கண்ணா, மியூசிக் காலேஜ்ல இருந்து உனக்கு போன். யாரோ பொண்ணு பேசுறா. ஹலோ. தெரியுங்க, உங்ககிட்ட இருந்து போன் வரும் எனக்கு தெரியுங்க. திட்டுங்க, நல்லா திட்டுங்க, ஆசை தீர திட்டுங்க. திட்டுறதா? உங்களையா? கண்ணனோட ஆசை அதுதான்னா திட்டித்தானே ஆகணும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி இதயத்தையே திருடிட்டு போயிட்டியடா. திருடா திருடா. டேய் பிரின்சி, காலேஜ் ஆண்டி. போன் வச்சிராதடா. இது வரைக்கும் உன் ஆளுகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அவனை கண்டுக்கவும் இல்ல. இப்ப போனை கட் பண்ணிட்டேன்னா காயத்ரி கட் ஆயிடும். காயத்ரி வேணும்னா போனை கண்டினியூ பண்ணு. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் கிரேட்டுங்க. காதல் பிரிய பத்தி என்னமா எழுதியிருக்காரு. அவருக்கு என்ன, எழுதிட்டு போயிட்டாரு. கிடந்து தவிக்கிறது நாம இல்ல. இப்ப கூட பாருங்க, இந்த காம்படிஷனுக்காக ஒரு வாரம் பெங்களூர் போனோம். எடுத்துட்டு போறதெல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அதுங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உங்க உதவி தேவைப்படும். அதனால நாங்க போற இந்த பெங்களூர் ட்ரிப்ல நீங்களும் வரீங்க. பெங்களூருக்கு நானும் வரேன்னா? மச்சான், உன் காதல கன்ஃபார்ம் பண்றதுக்கு பெங்களூர் தான் கரெக்டான இடம். இம்மிடியேட்டா ஓகே சொல்லு. யா ஓகே.